சார் நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 சுற்றுகள் நம்ம குழு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. முதல் சுற்றுல ஒவ்வொரு கட்சிக்கும் தலா 3 நிமிடங்கள் வழங்கப்படும். இந்த 3 நிமிடங்கள்ல என்ன அப்படின்னா, இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்தே நீங்க பேசலாம். இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்திற்கு திமுக ஆட்சியிலே அல்லது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே உங்களுடைய கூட்டணி கட்சிகள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மக்கள் நன்மைக்காக அல்லது இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக செய்தது என்ன? இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெரிய மாவட்டம் உருவாயிருக்குன்னா அதுக்கு காரணம் எங்க கூட்டணி ஆட்சி தான் சார் அப்படின்னா எப்படி நியாயப்படுத்துவீங்க? மக்கள் கிட்ட நீங்க தொடரலாம். 3 நிமிடங்கள் வாய்ப்பு சார். தேர்தல் பயணித்து மலை மாவட்டமான உதகையிலே துவக்கி இருக்கிற 24x7 நியூஸ் தமிழ் சேனலுடைய நெறியாளர் சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை என்னோடு பங்கெடுத்திருக்கிற அதிமுக மாவட்ட செயலாளர் சகோதரர் வினோத் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ரகுபதி பீமன் அவர்களுக்கும், இங்கே இந்த பயணத்தை காண்பதற்காகவும் அல்லது வினாக்களை தொடுப்பதற்காகவும் என்ன செய்தீர்கள் என்று கேட்பதற்காகவும் செய்ததற்காக நன்றி சொல்வதற்காகவும் இருக்கிற என்னுடைய அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக மலைகளின் அரசு நீலகிரி மாவட்டத்தையும் காங்கிரஸ் பேரியக்கத்தையும் பிரிக்கவே முடியாது. அது ஆரிக்கல் வண்டிகள் போல, ஒரு இதயத்தை போல, ஆரிக்கல் வண்டிகள் எப்படியோ அதே போல நீலகிரி மாவட்டமும் காங்கிரஸ் கட்சியும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பந்தம். நீலகிரி மாவட்டத்திலே காங்கிரஸ் கட்சி எங்களோடு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாவற்றையுமே செய்திருக்கிறோம். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திலே வாழ்கிற மிக அதிகமான பெரும்பான்மையாக வாழ்கிற படுகிற மக்கள், அந்த மக்களுடைய தொழில் மிக அவருடைய தொழிலான பசுந்தேயிலை, இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய வாழ்வாதாரமான பசுந்தேயிலைக்கு குறைந்தபட்ச விலை என்று நாம் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் கட்சி UPA 1 and 2 காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிற போது, இப்படி ஒரு சூழல் வருகிற போது, நம்முடைய பசுந்தையில் விலை வீழ்ச்சி ஏற்படுகிற போதெல்லாம் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. போராட்டத்தை கண்டும் காணாமல் நம்முடைய ஒன்றிய அரசு, காங்கிரஸ் அரசு கண்டும் காணாமல் இருந்து விடவில்லை. நம்முடைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், இந்த நாடாளுமன்றத்தில் ஏறக்குறை 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், இந்த மக்கள் இன்றளவும் நீலமலை நாயகன் என்று போட்டப்படுகிற பிரபு அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து முதலில் இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒன்றிய அரசு செய்யாத சாதனையை ஏறக்குறைய UPA 1 அரசு இருக்கிற போதே சாதனை நிகழ்த்தி காட்டியது காங்கிரஸ் அரசு. இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிற போது, பசுந்தேயிலை விலை வீழ்ச்சி இருக்கிறது, எங்களுக்கு ஆதார விலை என்கிற போது ₹2 மானியத்தை இங்கிருக்கிற விவசாயிகளை எல்லாம் டெல்லிக்கு அழைத்து போய் அன்னை சோனியா காந்தி அவர்களை பார்க்க வைத்து, அன்றைய நம்முடைய வர்த்தகத்துறை அமைச்சர் கமல்நாத் அவர்களிடத்திலே பேசி முதலாக கூட்டுறவு தொழிற்சாலையில் இருக்கிற அங்கே இருக்கிற நம்முடைய உறுப்பினர்களுக்கு மட்டுமல்லாமல் தனியார் தேயிலை தொழிற்சாலையில் இருக்கிற அங்கத்தினர்களுக்கும் ₹2 பெற்றுக் கொடுத்த அரசு காங்கிரஸ் அரசு. அதோடு மட்டுமல்ல, உதகையிலே ஏறக்குறைய எண்ணிலடங்காத திட்டங்களை இன்றைக்கு இருக்கிற அரசும் இதற்கு முன்னாலே இருந்த நம்முடைய காங்கிரஸ் ஒன்றிய அரசும் நிறைய செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சிலவற்றை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய தேயிலை விலைவீழ்ச்சி, பசுந்தையினுடைய விலைவீழ்ச்சியை பார்த்து நம்முடைய திராவிட மாடல் அரசு கருணையில் படித்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையினுடைய பசுந்தேயிலையை நம்முடைய அங்கத்தினர்கள் எல்லோருக்குமே ₹2 மானியமாக வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு இந்த நேரத்திலே இந்த நிகழ்வின் மூலமாக அந்த கருணையுள்ளம் கண்ட முதலமைச்சருக்கு நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்ல, ஊட்டியை பொறுத்தவரையிலே அடிக்கடி மழை பெய்கிற பகுதி, மழைநீர் தேங்குகிற பகுதி. நம்ம கிரீன்ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சமமா இருக்கிற இடம், எப்பவுமே தண்ணி தேங்கி நின்னணும். இதை பார்த்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏறக்குறை ₹20 லட்சம் ஒதுக்கி அந்த இடத்துல தண்ணி தேங்காத அளவுக்கு அந்த இடத்துல செப்பரப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஊட்டியில நான் சொல்ல விரும்புகிறேன், அதுக்கு பிறகு நான் வருகிறேன். ஊட்டியிலே மின்சாரம் அடிக்கடி தட்டுப்பாடாகி பார்சன்ஸ் வேலியில இருந்து ஊட்டி நகராட்சி வெளியே வாழுகிற பொதுமக்கள் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் வாழ வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே உதகை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கணேசன் அவர்களுடைய குரல் எழுப்பி நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்களும் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சரும் இணைந்து இன்றைக்கு பார்சன்ஸ் வேலியில இருந்து
முதலாக நீலகிரி மாவட்டத்திலே புதைவெளி மின்தடத்தை உருவாக்கி இன்றைக்கு மின்சாரத்தை புதைவெளி மின்தடம் மூலமாக எந்த மழைக்காலத்திலேயும் தட்டுப்பாடு இல்லாத குடிநீரை வழங்கியது காங்கிரஸ் அரசு. ஓகே சார், தேங்க்யூ சார்.